ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்க்கலாமா? நட்ஸ் லட்டு. அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாமா? தர்பூசணி விதை, வெள்ளரி விதை, கருப்பு உளுந்து, கம்பு, சிகப்பவுல், பொட்டுக்கடலை, சீடு எடுத்த பேரிச்சம்பழம், பூசணி விதை, சூரியகாந்தி விதை, பாதாம், முந்திரி. இப்போ இது எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும் தனித்தனியாக. இப்போ முந்திரியும் பாதாமும் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன் தனியாக. அப்புறம் சூரியகாந்தி விதை, அப்புறம் பூசணி விதை எல்லாமே கொஞ்சம் பொன்னிறமாக எடுத்துக்கோங்க. அப்புறம் வெள்ளரி விதை ரொம்ப ஸ்லோவில் வச்சே பண்ணுங்கள், டக்குன்னு சீக்கிரமாக அதெல்லாம் கறியிடும். அப்புறம் தர்பூசணி விதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள். அப்புறம் பொட்டுக்கடலை எல்லாமே ஒவ்வொரு கைப்பிடி எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு நிறையா குவான்டிட்டி கிடைக்கும். அப்புறம் கருப்புளுந்து நல்ல வாசம் வரும், அந்த அளவுக்கு நீங்கள் வறுத்துக்கிட்டிங்கன்னா போதும். அப்புறம் சிகப்பு அவல், கம்பு நல்லா அந்த பாப்கார்ன் மாதிரி வரும் பாருங்கள், பொரியும். அப்போ அதை அந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துடலாம். இப்போ பேரிச்சம்பழம் ஏன் இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோன்னா அது சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும், அதுக்காக தான் பண்ணுறது. அது இல்லாமல் நம்ம போட்டு பிசையும் போது நம்ம மாவுக்கு பைண்டிங்காக யூஸ் ஆகும் அது. இது ராகி மாவு. இப்போ கருப்புளுந்தும் கம்பும் தனியாக அரைச்சிக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கனால தனியாக அரைச்சிக்கணும் அது. ராகி மாவு ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் தனித்தனியாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும், ஏன்னா இதெல்லாம் எண்ணெய் விடும். இது சிகப்பவுலும் பொட்டுக்கடலையும் இது தனியாக அரைச்சிக்கணும், இது டக்குன்னு அரைஞ்சிரும். அதனால் ஃபஸ்ட்டு கம்பும் கருப்பு உளுந்தும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் குறன்னு அரைச்சிக்கோங்க, லைட்டாக. அது நம்ம கடித்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், அதனால் கொஞ்சம் லைட்டாக எல்லாமே கொஞ்சம் குறன்னு அரைச்சிக்கலாம். பாதாம் முந்திரிலாம் போட்டு அரைக்கும்போது எண்ணெய் விடும். ஃபஸ்ட்டு நீங்கள் எண்ணெய் விடாதது எது இருக்கோ அதெல்லாம் நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் டக்குன்னு அரைச்சிடலாம். கூட ஏலக்காய் சேர்த்திக்கோங்க. இப்போ பாதாம் முந்திரி அப்புறம் பூசணி விதை இதெல்லாம் கொஞ்சம் டக்குன்னு ஆயில் வர்றது. இதெல்லாம் அப்பப்போ பிசைஞ்சு விட்டுக்கோங்க, எல்லாம் கலந்து வச்சுக்கோங்க. இப்போ இருக்கிறது எல்லா நட்ஸும் போட்டுக்கலாம், சீடெலாம். இல்லை நீங்கள் நாட்டு சக்கரையும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க, நாட்டு சக்கரை போட்டு செஞ்சுக்கோங்க, அது நல்லாயிருக்கும். இப்போ அதுவும் நான் போட்டு அரைச்சி காட்டுவேன் பாருங்கள். இது குழந்தைங்களுக்கெலாம் ரொம்ப சத்தாக இருக்கும், டெய்லியும் ஒன்று கொடுக்கலாம். ஸ்கூல் விட்டு வந்ததும் கொடுக்கலாம், மார்னிங் கொடுக்கலாம். இப்போ ராகி மாவும் போட்டு பிசைஞ்சிடலாம். பேரிச்சம்பழம் நமக்கு ஒரு பைண்டிங்காக தான் அது. ஸ்வீட்டு பத்தலை அப்படின்னா நம்ம நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் எல்லாமே நீங்கள் பேரிச்சம்பழம் போட்டு தான் செய்யணும் அப்படின்னா நீங்கள் அது இன்னும் கொஞ்சம் சேர்த்து பேரிச்சம்பழம் போட்டு செஞ்சிங்கன்னா அது நல்லா ஆயிலியாக இருக்கும், நல்லா பிடிக்கலாம், உருண்டை நல்லா வரும். இதே நல்லா பைண்டிங்காக இருக்கும் பாருங்கள். இப்போ நான் இது மறுபடியும் போட்டு மிக்சியில் அதை அரைச்சிடுவேன். அரைச்சதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு அரைப்பேன்.
இப்போ பாருங்கள், நாட்டு சக்கரை ஒரு கை போட்டேன். இதுக்கு முன்னாடி அரைக்கும்போது ஒரு 2 கை போட்டிருக்கேன். அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து பேரிச்சம்பழத்தில் ஸ்வீட் இருக்கும், அதுவும் இருக்குது. போதும், இதே நமக்கு ஸ்வீட்னஸ் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து பிசைஞ்சு வரும். அப்போ வந்து நமக்கு உருண்டை பிடிக்க கரெக்டாக இருக்கும். இதில் எதுவும் நெய் ஊற்றணும் அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. நல்லா டைட்டாக அழுத்தி பிடிச்சிங்கன்னா தான் அந்த உருண்டை உடையாமல் இருக்கும். பாருங்கள், நான் பிடிக்கிறேன் பாருங்கள், அந்த மாதிரி டைட்டாக பிடிக்கணும். இதில் வந்து ஒரு 35 உருண்டை வந்தது. இது வந்து 1 வீக்குக்கு நல்லாயிருக்கும். அதுக்குள்ளேயே தீர்ந்துடும். இருந்தாலும் 1 வீக்கு 10 டேஸ் வரையும் நம்ம வச்சு சாப்பிட்லாம். இதில் எதுவும் வந்து சிக்கு நாத்தம் அதெல்லாம் எதுவுமே அடிக்காது. நம்ம கடலக்கொட்டை இந்த மாதிரி நடக்கல்ல போடும்போது மட்டும்தான் அந்த சிக்கு வாடை வரதெல்லாம் இருக்கும். நிறையா நாள் வச்சு சாப்பிட முடியாது. இது 10 டேஸ் வரையுமே வச்சு சாப்பிட்லாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்ததுமே கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான நட்ஸ் லட்டு ரெடி. தேங்க்யூ.